எய்தர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணி போட போறோம். லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ரொம்ப ஈஸியானது. ஃபார்முலா ரொம்ப எலிமெண்டரியானது. சொல்லி குடுக்குறேன் பாத்துங்க. இப்போ y a பிளஸ் bx. கரெக்டாமா? கரெக்ட். அப்ப என்ன பண்றீங்கன்னா ரெண்டு பக்கம் சம்மேஷன் எடுங்க. அப்ப சம்மேஷன் எடுத்தா என்ன கிடைக்கும்? சம்மேஷன் y சம்மேஷன் a பிளஸ் b இன்டு சம்மேஷன் x. ஓகேவாமா? ஓகே சார். அப்ப a வந்து எத்தனை டைம் ஆட் ஆகும்னா n டைம் ஆட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் சம்மேஷன் y na பிளஸ் b இன்டு சம்மேஷன் x. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே? ஓகே சார். இதோட சம்மேஷன் x மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. இதோட சம்மேஷன் x மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? சம்மேஷன் xy ஈக்குவல் டு n கட் பண்ணிருங்க. அப்ப a இன்டு சம்மேஷன் x பிளஸ் b இன்டு சம்மேஷன் x ஸ்கொயர். இதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். சரியாமா? ஓகே சார். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்க வச்சு சால்வ் பண்ணனா ஏவும் பியும் கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா a என்ன b என்ன கிடைக்கும். சரியாமா? அப்ப இந்த ஏவும் b எங்க அப்ளை பண்ணணும்னா இதுதான் நம்மளோட மெயின் ஈக்குவேஷன். இதுல நீங்க அப்ளை பண்ணா y ஆன் xங்கற ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே சார். சோ இதே processல என்ன பண்ணுவீங்க? ரீப்ளேஸ் பண்ணிட்டு x a plus by ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்ப சம்மேஷன் எடுத்தீங்கன்னா சம்மேஷன் x n into a plus b into summation y. இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணனும்? சம்மேஷன் y மல்டிப்ளை பண்ணா சம்மேஷன் xy a into summation y plus b into summation y ஸ்கொயர். ஓகேங்களா? இது ரெண்டையும் சால்வ் பண்ணா இதுக்கு என்ன கிடைக்கும்? y on x பதிலா இங்க x on y கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும்? x on y. இது வந்து y on x. இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம் அப்படிங்கற ஆன்சர் கொடுக்கறாங்கடா. சரிங்களா? ஓகே சார். சரி அப்ப ஆல்ரெடி ப்ரீவியஸ் क्वेश्चनோட ஐடியாவை நாம இந்த மாதிரி சால்வ் பண்ண போறோம். அப்ப இந்த மாதிரி சால்வ் பண்ணதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ண நமக்கு வந்து n வேல்யூ வேணும், சம்மேஷன் x வேணும், சம்மேஷன் y வேணும், and சம்மேஷன் x ஸ்கொயர்ட் வேணும், சம்மேஷன் y ஸ்கொயர்ட் வேணும். இது எல்லா வேல்யூ தெரிஞ்சா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டு a and b வந்து நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிடா கண்ணு? ஓகே சார். இப்போ சால்வ் பண்ணலாமா? இப்போ என்ன மெத்தட் நம்ம என்ன மெத்தட் அப்ளை பண்ணோம்? லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ண போறோம். லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஓகே சார். x y x y x ஸ்கொயர் y ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப y on x க்கு என்ன தெரியும்? y on x y a plus bx. அப்ப y on x க்கு என்ன ஃபார்முலா? summation y n into a plus b into summation x. And also another one, summation xy a into summation x plus b into summation x square. அடுத்து x on y வேணும். அப்ப x a plus by. அப்ப இங்க என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? ரெண்டுமே சேம் டைம் வரனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்றீங்கன்னா cd ன்னு வெச்சுக்கங்க. சரிங்களா? ரெண்டுமே a ன்னு வெச்சீங்கன்னா ஒரே நோட்டேஷன் ஒரு மாதிரி சொதப்புற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்றீங்கன்னா ரெண்டுக்கு வெவ்வேறு கான்ஸ்டன்ட் வெச்சுக்கங்க. x c plus dx ன்னு வெச்சுக்கங்க. சரிங்களா? c plus dx ன்னு வெச்சுக்கங்க. சரிடா கண்ணு? ஓகேப்பா? விரிசா வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். அப்ப சம்மேஷன் எடுத்து என்ன கிடைக்கும்? சம்மேஷன் x n into c plus d into summation x. சம்மேஷன் x y மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப சம்மேஷன் y equal to c into summation y plus d into இங்க y வந்திருக்கணும். நான் மாத்தி போட்டு இங்க y இருக்குது. அப்ப இங்க என்ன ஆகும்? சம்மேஷன் y ஸ்கொயர் ஆகும். இங்க சம்மேஷன் y ஸ்கொயர் ஆகும். சரிங்களா? சரி. இப்போ நம்ம இத சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். என்ன கிடைக்கும்? 6 2 10 4 8. இங்க என்ன இருக்குது? 9 11 5 8 7. கரெக்ட்டா? ஓகே சார். xy மல்டிப்ளை பண்ணுங்க. xy மல்டிப்ளை கிடைக்குதுன்னு போடுங்க. எல்லா சம்மேஷன் வேணுங்க. பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சம்மேஷன் வேணும். எதுவுமே மிஸ் பண்ண கூடாது. x summation 30 sir. 30 and x y y 40 sir. y 40. xy 214 sir. 214ங்களா? ஆமா சார். x ஸ்கொயர் 220 sir. 220ங்களா? y ஸ்கொயர் 340 sir.
y squared 340. இப்போ எங்கெங்க சப்மிட் பண்ணணும் இந்த வேல்யூ எல்லாத்தையும் இங்க பாருங்க நமக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலால சப்மிட் பண்ணி ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ண என்ன கிடைக்கும்னா a, b ல ஈக்குவேஷன் கிடைக்கும். லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அத நீங்க சால்வ் பண்ணணும். அத சால்வ் பண்ணிட்டு கொண்டு வந்து இங்க போடணும். சரிங்களா? இத ஃபர்ஸ்ட் முடிச்ச பின்னாடி அடுத்து என்ன பண்ண போறீங்க? இங்க சப்மிட் பண்ணுவீங்க. அடுத்த ஒர்க் என்ன? இங்க சப்மிட் பண்ணிட்டு இதுல என்ன கிடைக்கும்? c, t ல லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இங்க அப்ளை பண்ண போறீங்க. அப்ளை பண்ணினீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டீங்களா? அதே ஆன்சர் தான் வரணும், மாத்தி வரக்கூடாது. சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே ஓகே சார். சரி. இப்ப சம்மேஷன் எக்ஸ் இங்க என்ன சம்மேஷன் y கொடுத்துக்கிறானா? அப்ப 40 ஈக்குவல் டு n எவ்வளவு? 1 2 3 4 5. அப்ப 5a பிளஸ் b இன்டு சம்மேஷன் x. சம்மேஷன் x ஓட வேல்யூ 30. அப்ப 30b. கரெக்டாமா? கரெக்ட் சார். இது ஈக்குவேஷன் 1. இது y on x க்கு யாருக்கு போறோம்? y on x க்கு போறோம். இது ஈக்குவேஷன் 1. அடுத்து சம்மேஷன் xy. சம்மேஷன் xy என்ன? 214 ஈக்குவல் டு a இன்டு சம்மேஷன் x. அப்ப 30a பிளஸ் சம்மேஷன் x ஸ்கொயர். சம்மேஷன் x ஸ்கொயர் ஓட வேல்யூ என்ன? 220. அப்ப 220b. இது ஈக்குவேஷன் 2 டாக. சரிங்களா? இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுமே லீனியர் ஈக்குவேஷன். இது லீனியர் ஈக்குவேஷன் நீங்க எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் ரேஷியோ மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அண்ட் யூசிங் கால்குலேட்டர் லெட்டர் எது வேணா போட்டுங்க. நீங்க மேபி கேசியோ கால்குலேட்டர் யூஸ் பண்ண போறீங்க. அப்ப கேசியோ கால்குலேட்டர்ல அப்ளை பண்ண தெரியும்ல? லீனியர் ஈக்குவேஷன் தெரியும் சார். அப்ளை பண்ணி சொல்லுங்க என்ன வருதுன்னு. $11.9 சார். மைனஸ் 0.6 சார். 11.9 மைனஸ் 0.6. இது ரெண்டு எங்க போட போறீங்க? y on x. அப்ப y equal to ax plus b. அப்ப 11.9 minus 0.6x. ஓகே டேகன? ஓகே சார். சோ அதே ஐடியா இப்போ x on y க்கு அப்ளை பண்ண போறீங்க. x on y க்கு அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? x on y. அப்ப என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணனும். சம்மேஷன் x 30. அப்ப 30 equal to n வந்து pi தான். அப்ப pi c பிளஸ் சம்மேஷன் y. இது வந்து சம்மேஷன் y ஓட வேல்யூ. சம்மேஷன் y வந்து 40. அப்ப 40 d. 40 d. அடுத்து சம்மேஷன் xy. சம்மேஷன் xy வந்து 214 equal to 40 c பிளஸ் சம்மேஷன் y ஸ்கொயர் 340. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்றாங்க. cd கிடைக்கும். cd கிடைச்ச பின்னாடி நம்ம வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். 16.4 minus 1.3 sir. 16.4 minus 1.3. ஓ கரெக்ட்டா இதான் வருதுங்களா? செக் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். அப்ப 16.4 minus 1.2y. சாரி இங்க x இருக்கு, இங்க y இருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க வந்து y இருக்கு. சரி டவுட்மா? லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ங்கிறது நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே சார். சரி ஓகேங்களா? இன்னொரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணி காட்டுறீங்களா? இது ஓகே சார். சரி ஓகேங்களா இது? ஓகேமா. ஓகே சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்றது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன் பார்ப்போம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னொரு நான் சொல்லிடுறேன். அதாவது y minus y bar equal to r into sigma y by sigma x into x minus x bar. இது y on x. அடுத்து x on y வந்து x minus x bar equal to r into sigma x divided by sigma y y minus y bar. See இதனோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த கோஎஃபிஷியன்ட்டோட நோட்டேஷன் தான் நாம என்ன நோட் பண்றோம்? byx நோட் பண்றோம். இந்த கோஎஃபிஷியன்ட் பேரு என்ன கோஎஃபிஷியன்ட்? ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த கோஎஃபிஷியன்ட் தான் என்ன கோஎஃபிஷியன்ட்? ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? அதே மாதிரி இந்த நோட்டேஷன் என்ன நோட் பண்றோம்? pyx க்கு பதிலா pxy நோட் பண்றோம். இப்போ இந்த ரெண்டு தான் நம்மளுடைய ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். சரியாமா? அப்ப ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டானா என்னது? pxy pyx. அப்ப அந்த இடத்துல என்ன ஃபார்முலா இருக்குதோ அதுதான் இங்க இருக்குது. கரெக்டாடா கண்ணு? ஓகே சார். அப்ப நான் ஆல்ரெடி சொன்னதுதான் r ஓட வேல்யூ என்ன சொல்லிக்கிறேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல போட்டு காட்டினேன். இது r ஓட வேல்யூவோட ஃபார்முலா.
நம்ம ஆருக்கு நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்தாச்சு. இது ஒரு டைப் ஆஃப் ஃபார்முலா. ஆருக்கு ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய ப்ராப்ளம் கொடுத்தாச்சு ஃபார்முலா லாஸ்ட் மாடலோடைய. அப்ப அதுதான் ஆரோட பேசிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அது. பட் ரெகரஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதுதான். சப்போஸ் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. 2 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. 2 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பாயிண்ட் கார்லேஷன் கேட்பாங்க. அப்ப பாயிண்ட் கார்லேஷன் கேட்கும்போது நாம வந்து இந்த ஈக்குவேஷன் தான் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். சரியாமா? ஓகே சார். சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் சொல்லிட்டாங்க. ரெகரஷன் கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே என்ன சைனா தான் இருக்கணும்? சேம் சைனா தான் இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 3 and 4. ரெகரஷன் கோஎஃபிஷியன்டோட சைன் ரெண்டுமே சேம் சைனா இருக்கணும். ஆப்போசிட் சைனா இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா இங்க பாருங்க மல்டிப்ளை ஆகும்போது 1 மைனஸ் 1 பிளஸ்ன்னு வந்தா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். அப்ப ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்தா ரெகரஷன் வந்து காரலேஷன் வந்து டஸ் நாட் எக்ஸிட் ஆயிடும். அதனால ரெண்டுமே என்னவா இருக்கணும்? சேம் சைனா இருக்கணும். அப்படி சேம் சைனா இருக்கும்போது அந்த pxy நெகட்டிவ் சைனா இருந்தா r வந்து நெகட்டிவ். ரெண்டுமே பாசிட்டிவ் சைனா இருந்தா r வந்து பாசிட்டிவ். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியாமா? ஓகே சார். அனதர் ஒன் ரூல் pxy வந்து ஒன்னு வந்து கிரேட்டர் than 1 இருக்கலாம். இன்னொன்னு வந்து pyx ரெண்டுல ஏதோ ஒண்ணு. சரிங்களா? ரெண்டுல ஏதோ ஒண்ணு கிரேட்டர் than 1 இருக்கலாம். கண்டிப்பா இன்னொன்னு வந்து கம்பல்சரி என்னவா தான் இருக்கணும்? லெஸ் than 1 தான் இருக்கணும். தட் இஸ் a very important point. நீ ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளமே சொன்னேன். ஒன்னு வந்து 0.6 இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா -1.24. ஓகேங்களா? ரெண்டுமே லெஸ் than 1 கூட இருக்கலாம். அது தப்பு கிடையாது. பட் மேபி ஆறு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ரெண்டுல ஏதோ ஒன்று லெஸ் than கிரேட்டர் than இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்னதான் ஆகுது? உங்களுக்கு வந்து ஆரோட வேல்யூ வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1 தான் வர வேணும். அந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும் மல்டிப்ளை பண்ணலாம். திஸ் a very important points. அனதர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ். சரிடா கண்ணு? ஓகே சார். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்படி ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துறான்டா கண்ணு. இப்படி ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுக்கும்போது எது வந்து y on x எது வந்து x on y நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. பட் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச பின்னாடி நம்ம அதுல இருந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சரியாமா? ஓகே சார். ஒரே ஒரு ரூல் என்னது? pxy வந்து கிரேட்டர் than 0னா pyx கிரேட்டர் than 0 தான். இது ஒரு பாயிண்ட். அனதர் ஒன் பாயிண்ட் ரெண்டுமே கிரேட்டர் than 1 இருக்க கூடாது. ரெண்டுமே கிரேட்டர் than 1 இருக்க கூடாது. அனதர் ஒன் பாயிண்ட். சரிங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன கொடுத்துக்கிறான்? இங்க பாருங்க 2 லீனியர் ரெகரஷன் ஈக்குவேஷன். இந்த ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். அப்ப 2 ரெகரஷன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் x பார் அண்ட் y பார்ங்கறான். நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணனா கிடைக்கக்கூடிய x வேல்யூ y வேல்யூ இருக்குது பாத்தீங்களா? அதுதான் நம்மளுடைய x பார் y பாரோட வேல்யூ. சரியாமா? இத ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட பாயிண்ட். செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்துக்கிறான்? இது கொடுத்துக்கிறான். அப்ப இது வந்து எது y on x எது x on y நமக்கு தெரியாது. அத கண்டுபிடிச்ச பின்னாடி pxy கண்டுபிடிங்க, pyx கண்டுபிடிங்க. ரெண்டும் அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணா r கிடைச்சிரும். இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? r கிடைச்சிரும். சரியாமா? ஓகே சார். r கண்டுபிடிச்ச பின்னாடி அவன் ஒரு ஐடியா கொடுத்துறான், இத கொடுத்துக்கிறான். அப்ப நமக்கு என்ன தெரியும்? pyx ன்னு வெச்சுக்கோங்க. pyx க்கு என்ன ஃபார்முலா? r into sigma y is divided by sigma x. இங்க பாருங்க sigma x என்ன கொடுத்துக்கிறான்? 9 கொடுத்துக்கிறான். அப்ப sigma x வந்து நமக்கு 3 ன்னு தெரியும். வேரியன்ஸ் வந்து கொடுத்துட்டான். அப்ப sigma x வந்து 3 ன்னு தெரியும். சரிங்களா? r வந்து என்ன கண்டுபிடிப்பீங்க? r வந்து இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த pyx என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. அது வந்து ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்? sigma y கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படி போலாம் பாத்தீங்களா? நிறைய யூனிவர்சிட்டில நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस நிறைய இடத்துல கேக்குறாங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். 8x minus 10y plus 66 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் 40x minus 18y. ஓகே. அப்ப இது வந்து நமக்கு ஈக்குவல் டு 0 இருக்கனால இது வந்து நெகட்டிவ் சைன் இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்னாச்சு? ஈக்குவல் டு -66 ஈக்குவல் டு 214. ஓகே மாமா? ஓகே சார். இது ரெண்டையும் நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். என்ன வரும் மட்டும் சொல்றேன். x வேல்யூ என்ன? அதுதான் x பாரு. y வேல்யூ என்ன? ரெண்டு எலிமினேட் பண்ணுங்க. எந்த மெத்தட்ல போனா போடுங்க. கால்குலேட்டர்ல போட்டாலும் சரி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்றேன். சார் x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிக்கணுமா சார்? ஆமா x வேல்யூ y வேல்யூ இங்க நமக்கு x பார் y பாரா மாறுதுங்கறாங்க. சரியாமா?
13, 17. 13, 17. 1, 3, 1, 5, 1, 7. ஆமா சார். ஓகே ரகன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, கார்லேஷன் வேணும். கார்லேஷன் வேணும், எனக்கு என்ன வேணும், pxy வேணும், byx வேணும். சரி ரகன். ஓகே சார். எப்படி கண்டுபிடிப்ப? எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டுல எது y on x எது x on y ன்னு எனக்கு தெரியாது. அப்ப நமக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தபடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டுமே என்னவா இருக்கணும், அதாவது ரெண்டுமே லெஸ் தென் 0 இருக்கலாம், பட் ரெண்டுமே கிரேட்டர் தென் 1 0வா இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 ஒன்னு மாறி இருக்கலாம். சரிங்களா? பட் நம்மளுக்கு என்னவா இருக்கக்கூடாது, ரெண்டுமே கிரேட்டர் தென் 1 இருக்கக்கூடாது. அது ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெகட்டிவ் வேல்யூ வரலாம், நெகட்டிவ் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 அந்த மாதிரி கேஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? நெகட்டிவ் வேல்யூ வந்து இதே ரூல் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த மாதிரி திங்க் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், பார்க்கலாம். சரிங்களா? சரி, நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வேணும், x ஈக்குவல் எழுதி போடுங்க. x ஈக்குவல் என்ன கிடைக்கும், -66 + 10y / 8. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாத்தீங்களா, இந்த கோஎஃபிஷியன்ட் பேர் தான் என்னது, pxy. இந்த கோஎஃபிஷியன்ட் ஏன்னா x on y, x ஈக்குவல் எழுதுனா இந்த ஈக்குவேஷன் பேர் என்ன, x on y ன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது, மேபி மாத்தி எடுப்பேன். இப்போதைக்கு தெரியாதனால நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x on y க்கு வச்சு போட்டு பார்க்கறேன். அப்ப pxy வந்து எனக்கு என்ன கிடைக்குது, 10/8 ன்னு வருது. சரியாமா? ஓகே சார். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன எடுக்கிறேன், y on x ன்னு எடுத்துட்டு நான் பார்க்கறேன். y on x ன்னு எடுத்துட்டு எனக்கு தெரியாது, பார்க்கறேன். சரிங்களா? அப்ப என்னாச்சு, -18y = 214 - 40x ன்னு வருது. கரெக்டாமா? ஓகே சார். y = 214 / -18, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 40 / 18 x ன்னு வருது. கரெக்டாமா? அப்ப p = 40 / 18 வருது. கரெக்டாமா? ஆமா சார். இங்க பாருங்க, ரெண்டுமே கிரேட்டர் தென் 1 வருது. இது பாசிபிளா? இல்ல சார். அப்ப கண்டிப்பா நம்ம எடுத்தது தப்பு. அப்ப என்ன பண்ணணும், நாம மாத்தி எடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து x on y க்கு பதிலா y on x ன்னு எடுக்கணும். புரியுதுங்களா? எடுக்கும்போது கிரேட்டர் தென் வந்து நீங்க மாத்திடுங்க. சரிங்களா? அதே மாதிரி சைன், ரெண்டு பாயிண்ட் ரவுண்ட், ரெண்டுமே கிரேட்டர் தென் 1 வரக்கூடாது, ரெண்டுமே ஆப்போசிட் சைன் வரக்கூடாது. இது ரெண்டு பாயிண்ட் செக் பண்ணா உங்களோட ஆன்சர் கரெக்ட் ஆயிடும். சரிங்களா? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. கிரேட்டர் தென் 1 ன்னு வரக்கூடாது, ஒன்னு வந்து பிளஸ் இன்னொன்னு வந்து மைனஸ் வரக்கூடாது. ரெண்டுமே சேம் சைன், ஒன்னு வந்து கிரேட்டர் தென் 1, இன்னொன்னு லெஸ் தென் 1. அந்த மாதிரி செக் பண்ணிட்டு போடுங்க, ஈஸியா வந்துரும். சரிங்களா? அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து y on x ன்னு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எடுக்கிறேன், y on x ன்னு எடுக்கிறேன். அப்ப y on x எடுத்தா என்ன கிடைக்கும், செக் பண்ணி சொல்றாங்க. அப்ப இது என்னவும், இது இங்க போயிருமா, அப்ப இது இங்க வந்துருமா. அப்ப என்ன வருது, 8/10 + 66 / 10 = y. கரெக்டாமா? செக் பண்ணி பாருங்க. புரியுதா? டவுட் இருக்குதுங்களா சார்? இல்ல சார். சரி, நினைக்கிறேன். இது வந்து என்ன வேணும், x on y வேற வேணும். அப்ப x on y னா இந்த 18 நீங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன கிடைக்குது, x = 18 / 40x, sorry 40y + 214. கரெக்டாமா? ஆமா சார். 214 இப்போ 18/40. p என்னது, xy யா, pxy = 18/40. ஓகேங்களா? இதுவும் பாசிட்டிவ் தானே சார்? இது பாசிபிள். நான் என்ன சொன்னேன், எய்தர் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 வரலாம், இல்ல ரெண்டுமே லெஸ் தென் 1 வரலாம். ரெண்டுமே கிரேட்டர் தென் 1 வரக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். ரெண்டுமே கிரேட்டர் தென் 1 வந்தா இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் வரக்கூடாது. ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கலாம், இல்ல ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கலாம். அப்ப பாருங்க, ரெண்டுமே பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது. இது பாசிட்டிவ் தான். சரி, அப்படின்னா என்ன, இதுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். r. அப்ப r = என்ன, √pxy pyx. அப்படினாச்சு √pxy எவ்வளவு, 18/40 × 8/10. சரிடா கண்ணு? கரெக்ட் சார். அப்ப r = என்னடா வரும், நீங்களே போட்டு கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க. r ஓட வேல்யூ ரூட் போட்டு கரெக்டா போடுங்க. தப்பா இது போடுறாங்க, தப்பா போட்டா நான் கூட போட்டுறேன். இது கட் பண்ணா 5, இது கட் பண்ணா 9, 9/5. அப்ப 3/5 ன்னு வருது ரகன். 3/5 னா 0.6 ன்னு வருது. 0.6 கரெக்ட் ஆன்சர்மா. பாசிட்டிவ் தான் போடணும். சரி, எப்படி சார் பாசிட்டிவ் எப்படி சார் நெகட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
pxy pyx ரெண்டுமே greater than 0னா r ஓட வேல்யூ பாசிட்டிவ். சரிங்களா? pxy pyx ரெண்டுமே less than 0னா r ஓட வேல்யூ நெகட்டிவ். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். அப்ப r ஓட வேல்யூ ஓகே சார். நெகட்டிவ்னா உங்களுக்கு பாசிட்டிவ். சரியா நெகட்டிவ்? ஓகே சார். சரி. இப்ப 2 கொஸ்டின் முடிச்சாச்சு. இங்க பாருங்க. எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சாச்சு. கார்லேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. உங்களுக்கு என்ன கேக்குறான்? சிக்மா ஒய் என்னன்னு கேக்குறான். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் வேல்யூ கொடுத்துட்டான். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் வேல்யூ 9. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 3 தெரியுது. சரியாமா? ஆமா சார். சரி. அப்ப pyx pyx ஓட ஃபார்முலா என்ன? r into sigma y divided by sigma x. கரெக்ட்டாமா? ஆமா சார். pyx ஓட வேல்யூ என்ன? pyx ஓட இப்பதான் கண்டுபிடிச்சோம் பாருங்க. pyx எங்கடா byx காணோம்? அத இங்க இருக்கு பாரு 8/10. அப்ப லெஃப்ட் சைடு வந்து 8/10 போட்டுக்கலாம். சரியாமா? 8/10 ஈக்குவல் டு r ஓட வேல்யூ வந்து 3/5 அல்லது 0.6 ன்னு போட்டுக்க தப்பு கிடையாது. சிக்மா y ஓட வேல்யூ தெரியாது. அப்ப சிக்மா y divided by sigma x ஓட வேல்யூ 3. sigma x ஓட வேல்யூ என்ன? 3. கரெக்ட்டாமா? ஆமா சார். இந்த 3யும் இந்த 3யும் கட் ஆயிரும். இந்த பை கட் ஆனா 2, இந்த 2வும் இதையும் கட் பண்ணா 4. அப்ப சிக்மா y ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 4ன்னு வருதுடா கண்ணு. 4. அவ்வளவுதான் கண்ணு. இதுதான் நம்மளுடைய கொஸ்டினோட ஆன்சர். இதுல எனர்ஜி நம்மளுக்கு மெயின் பாயிண்ட் என்னன்னா சிக்மா x சிக்மா y கண்டுபிடிச்சு பிராக்டிஸ் பண்ணி பழகணும். அப்ப அதுல இருந்து அடுத்தடுத்து என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சு பழகிட்டா நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போட்டுட்டே இருக்கலாம். சரியாமா? ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். சரி, இல்லைன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதனால ஒரு கொஸ்டின் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறான்? ஓகே, ஸ்கிரீன் போயிடுச்சு நினைக்கிறேன். சார் 2 ரெக்ரெஷன் லைன் which one is regression line x on y ன்னு கேக்குறான். நான் என்ன கேக்குறேன், இதுக்கு தான் 3 क्वेश्चन கொடுக்கிறேன். x பார் வேல்யூ என்ன, y பார் வேல்யூ என்ன, r ஓட வேல்யூ என்ன and r ஓட வேல்யூ போட்டுக்கலாம். அடுத்து சிக்மா y ஈக்குவல் டு என்ன, சிக்மா x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சம் 8 ன்னு வெச்சுக்கோங்க. தெரியாது எனக்கு எவ்வளவு வருது, மேபி 9 ன்னு வெச்சுக்கோங்க. சிக்மா x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 9 வெச்சுக்கோங்க. இந்த क्वेश्चनக்கு நீங்க வந்து ஆன்சர் போட்டு காட்டுறீங்க. என்ன வரும் சொல்லி போட்டு காட்டுறீங்க. எல்லாமே வர மாதிரி போட்டு காட்டுங்க போகும்.